ஹே காய்ஸ், வரலாற்று கதைகளை மூணாவதாக நாங்கள் போன கோவில் தான் பெரியபாளையத்து அம்மன். அதாவது பெரியபாளையத்தில் அமைஞ்சிருக்க பவானி அம்மன். இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். நிறைய பேருக்கு இந்த கோவில் தெரியும். நானும் சின்ன வயசுலேருந்தே இந்த கோவிலுக்கு போயிருக்கேன். முக்கியமாக ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றிட்டு 3வது வாரம் 2வது வாரம் ஏன் முதல் வாரத்துலேருந்து இந்த கோவிலுக்கு போகிறது எல்லாரோட வழக்கமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நேர்த்திக்கடனாக வேப்பஞ்சேலை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. மேலும் இந்த கோவிலில் எலுமிச்சப்பாலை, அதாவது வேப்பிலை, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணவங்கள நம்ம பார்த்துட்ருக்கலாம். நம்ம போகிற வழியிலேயே மொட்டை போடுறீங்களா, வேப்பஞ்சேலை கட்டுறீங்களா அப்படின்னு நம்மளை கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலிலையும் நிறைய பேர் வேப்பஞ்சேலை கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே நானும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ரொம்ப உள்ளே போகும்போதே அந்த வேப்பிலையோட வாசனம் அதிகமாகவே வரும். நாங்கள் போக ஆரம்பித்த போது முதல்ல மண் தரை தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் கோயில் போனோம். கோயில் ரொம்ப காலியாகவே இருந்தது. நிறைய கூட்டம்லாம் இல்லை. மேற்கு வாசல், கிழக்கு வாசல் அப்படின்னு 4 திசைகளுக்கும் வாசல் அமைஞ்சிட்டு இருந்தது. ரொம்ப காலியாக இருந்ததுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் சாமி கிட்ட பார்க்கலான்றதுனால 30 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். காலியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போனதுமே நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். தேங்காய் உடைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனை பண்ணுறதுக்கும் இங்கே கம்பல்சரி டிக்கெட் வாங்கி ஆகணும். நம்ம ஃப்ரீ தரிசனத்தில் போனால் கூட இந்த கோவிலில் கண்டிப்பாக அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். இது முழுக்க இங்கே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். உள்ளே போனதுமே கேமரா அலோவ் கிடையாது. அதனால நாங்கள் எப்பவும் போல் கேமரா உள்ளே கொண்டு போகலை. கொஞ்சம் வழியிலே நிறுத்த ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் உடைச்சிட்டோம். ரொம்ப அழகாகவே உடைஞ்சிது. அதுக்கப்புறமா உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரீ டிக்கெட்டில் இருக்கவங்களும் போக ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு காலியாக இருந்தது. கோவிலே ரொம்ப காலியாக இருந்ததுன்றதுனால 100 ரூபா டிக்கெட்டும் இன்னும் ரொம்ப காலியாக இருந்தது. நாங்கள் சீக்கிரமாகவே போக ஆரம்பிச்சிட்டோம். சாமி கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நம்ம டிக்கெட் எடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அது வெரிஃபை பண்ணவும் ஆள் இருந்தாங்க. அதை பார்த்துட்டு, ஆனால் ஆடி மாதத்தில் உள்ளே வர்றது ரொம்ப கூட்டமாக இருக்கும். ரொம்ப மணி நேரம் நின்று தான் நம்ம சாமியை பார்க்க ஆரம்பிக்கணும். உள்ளே நாங்கள் சாமிலாம் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. கிட்ட பார்க்கவே ரொம்ப சாமி நம்மளுக்கு அழகாக தரிசனம் கொடுத்தாங்க. அதை முடிச்சுட்டு பிறகு வெளியில் வந்ததும் நம்மள பவானி அம்மாவோட உற்சவ சிலையை பார்க்குறோம். பவானி அம்மா அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருப்பாங்க. மனசுக்கு அவ்வளோ நிறைவாகவும் அமைதியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கோயில் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வரப்போ 3 உண்டியல்கள் வச்சுருப்பாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது பவானி அம்மாவோட அன்னதான உண்டியல். அன்னதானம்னும் போதே நம்மளுக்கு ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குல்ல. எந்த கோயிலையும் அன்னதானத்துக்கு தனியாக உண்டியல் வச்சுருக்காங்களா எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே அன்னதானத்துக்கு தனியாகவே உண்டியல் இருக்குது. இங்கே மதியத்தில் வடை பாயசத்தோட கூட்டு, பொரியல், ரசம், சாம்பார், சாப்தம், அப்பளம் அப்படின்னு எல்லா நேரமும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. மதியத்துலேருந்து இங்கே சாப்பாடு இருக்கும். 10 மணி இருந்தாலும் 11 மணி இருந்தாலும் மதியம் வரைக்குமே இங்கே சாப்பாடு, இங்கே இத்தனை பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சு போட்டுட்ருக்காங்க. நாங்கள் போகும்போது காலியாக இருந்ததுனால நிறைய பேர் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. அங்கே இருக்கவங்களும் சரி, கோயிலுக்கு வரவங்களும் சரி, கோயிலில் வந்து உட்காந்துட்டு மறுநாள் போகிறவங்களும் சரி, எல்லாருமே அந்த அன்னதானத்தால் பயனடைஞ்சிட்ருக்காங்க. நாங்களும் அன்னதான உண்டியில் காசு போட்டோம். அது மட்டும் இல்லாமல் அன்னதானத்துக்கு தனியாகவே க்யூவும் இருக்குது. அந்த க்யூ வழியாகவே அன்னதானத்துக்கு எத்தனை பேர் வேணால் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கே இல்லாமல் உள்ளே போயிட்டு இருந்தாங்க. இங்கே 4 திசைகளும் கோபுர வாசல் இருக்கிறதுனால நீங்கள் எந்த வழி போனாலும் சாமியை தரிசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக கும்பாபிஷேகம் முடிஞ்சு திரும்ப பக்கத்தில் கட்டுமான வழி பணிகள் போயிட்டு தான் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரப்போ சாமி சுற்றி வரும்போதே நிறைய விஷயத்த நம்மளால் அங்கே பார்க்க முடியும். சாமிக்கான பிரசாதம் ஒரு சைடு விற்பாங்க, இன்னொரு பக்கம் புடவை விற்பாங்க, இன்னொரு பக்கம் அதுக்கான அங்கே வந்து டோக்கன்கள், பூஜைகள், அது மட்டும் இல்லை சாமிக்கான அபிஷேகம் பண்ணுறதுக்கான டோக்கன்கள், கல்யாணம் ஆகாதங்க அங்கே சாமியோட புடவை வாங்கிட்டு போகிறதும், தாலி கயிறு வாங்கி கட்டுறதும், கோழி சுற்றி போட்டுக்கிறதும், ஆடு சுற்றி போடுறதுன்ட்டு பல விஷயங்கள் இந்த கோயிலுள்ள நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை ஒரு முறையாகவே செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கான கட்டணங்களை செலுத்தி அது எல்லாமே அங்கே நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் வச்சு, பச்சரிசி வச்சு விளக்கேற்றதை நான் இந்த இடத்துல ரொம்ப புதுசாகவே பார்த்தேன். அது மட்டுமே இல்லாமல் பொங்கல் வைக்கிறதுக்காக தனி இடமே இங்கே இருக்குது. அதுக்கான விறகு, அரிசி, வெல்லம் அப்படின்ட்டு இங்கே எல்லாமே விற்றுட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்து வரவங்களாம் பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு
அரிசி எல்லாமே கொண்டு வராங்க. தண்ணி முதல் கொண்டு இந்த இடத்துலயே நம்ம வாங்கிக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரப்போ அங்கே சாமி படங்கள், இப்போ போல் குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான் சொல்லி எல்லாமே வித்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.